ஒரு சின்ன டவுன்ல இருக்கிற பார்க்ல 60 வயசு மதிக்கத்தக்க பெரியவர் வந்து உட்காந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்காரு. தினத்திக்கும் ஒரு 15 இயர்ஸா அதே இடத்துல வந்து உட்காந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவருடைய மியூசிக்க அந்த வழியா போற யாருமே வந்து கண்டுக்கல. காதுல கூட வாங்காம போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பார்க் வழியா 7 வயசு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு நடந்து போச்சு. இவர் வாசிக்கிற மியூசிக்க கேட்ட அந்த பொண்ணு அந்த வயசானவருடைய பக்கத்துல போயிட்டு, "உங்களுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த வயசானவர் வந்து, "இத்தனை காலமா நான் இங்க உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கேன். யாருமே என்னுடைய மியூசிக்க கண்டுக்கல. யாருமே காது கொடுத்து கூட வாங்க தயாரா இல்ல. இன்னையோட நான் இதை நிப்பாட்டிட்டு போயிடலான்னு இருந்தேன். ஆனா உன்னுடைய வார்த்தையை கேட்ட பிறகு என்னுடைய இசையை ரசிக்க ஒருத்தராவது இருக்காங்களேன்ற ஒரு நம்பிக்கையோட நான் இதுக்கப்புறம் தினைக்கும் இதை தொடர போறேன்" அப்படின்னு சொன்னாரு. நம்ம செய்யற வேலைக்கு மதிப்பு இல்லைன்னா, இல்ல நம்ம செய்யற வேலையை யாருமே கண்டுக்கலனா, கண்டிப்பா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வேலையை தொடரணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது. ஆனா யாராவது ஒருத்தர் நீங்க பண்ற வேலை நல்லா இருக்கு, நீங்க பண்ற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த வேலையை நிறுத்தவே தோணாது. அது மாதிரி உங்கள எத்தனை பேர் வந்து உங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறீங்களோ, உங்களை யாரும் கண்டுக்கலனாலும் சரி, இல்லை வந்து உங்களுடைய வேலையை உதாசீனப்படுத்தினாலும் சரி, உங்கள் வேலையை கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் உங்களுடைய வேலையை பாராட்டுவாங்க. உங்கள் வேலைக்கு போதுமான அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது வரைக்கும் உங்கள் முயற்சியை விடாதீங்க. கண்டினியூஸாக போராடிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான பலன் கிடைக்கும்.